அப்படி கட்சியை உடைக்கிற அளவுக்கு செல்வாக்கு மிக்கவரா சாட்டை துரைமுருகன்? இது எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 ஆண்டுகளாக ஹோம்ஒர்க் பண்ணி யார் என்னான்ட்டு பார்த்து அதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் பண்ணியிருப்போம். சாதாரணமாலாம் இதெல்லாம் எனக்கு நைட்டு 12 மணிக்கு தலைமை அலுவலகத்துலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. இதை மாதிரி நம்ம ஆஃபீஸில் எவனா பெட்ரோல் பம்ப் போட்டு போயிட்டான். அது ஃபோன் பண்ணி சொன்னோன்னே என்னோட அலுவலகத்தில் இருக்க என்னோட பகுதியில் இருக்க 3 பசங்க என்னை தேடி வராங்க. அசைன்மெண்ட்டோட வராங்க. அலுவலகத்தில் இது மாதிரி பண்ணுறாங்கண்ணா, நம்ம எதனா பண்ணோம், நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம், ஒரு 3 இடத்துல ராஜீவ்காந்தி சிலையை உடைக்க போகிறோம் அப்படின்னாங்க. இந்த சென்ட்ரல் ரயில்வே நிலையத்தில் அடிக்கும் போது என்னோட வக்கீல் நான் வச்சு எனக்கு பெயில் கிடச்சிச்சு ஒரு 4-5 நாளில். இவனுங்க கட்சி பெருமைக்குன்னா என்ன பண்ணுறானுங்க, இல்லைப்பா கட்சி வக்கீல் தான் எடுக்கணும் அப்படின்ட்டு இன்னும் 2 நாள் நாங்கள் உள்ள இருந்தோம். இவனுங்க ப்ரிஸ்டீஜ் இஷ்யூக்காக எனக்கு கிடைச்ச பெயிலே என் வக்கீல் போயிட்டு கேன்சல் பண்ணி திருப்பி இவனுங்க எனக்கு பெயில் எடுத்தானுங்க. அந்த ஓமலூர் வழக்குன்னு சொல்றாங்க அடிக்கடி, அதுக்கும் நாம் தமிழருக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த பசங்க நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர்களா இருந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு செய்தார்களா, இவங்களுக்கு பின்னாடி ஆள் இருந்திருப்பாங்க? இந்த பையனை ஒரு போதைப் பொருளை விற்க வச்சு மாட்டிக்கிறான். இந்த பையனை எப்படி மனமாட்டுறாங்கன்னா, 2ஆம் கட்டம் போர் வரப்போகுது, தமிழர் நம் தமிழ்நாட்டை ஆள வேண்டும், நம்ம தாண்டா இங்க இருக்கணும், அதுக்கு நம்ம நாடா மாத்தணுன்ற மாதிரிலாம் வேற மாதிரி இதெல்லாம் பண்ணி அவனை டைவர்ட் பண்ணுறான். அவன் அதுல தன்னை அறியாமல் விழுந்துறான். ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்பிலிருந்து நிறைய பணம் வாங்கியிருக்கிறாங்க, கோடிக்கணக்கான பணம் வாங்கியிருக்கிறாங்க, அதுக்கான ஆதாரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இது நம்புற மாதிரி இருக்குதா? கட்சிக்கு அவ்வளோ கோடிக்கணக்கில் பணத்தை வெளிநாடுகள்ல இருந்து தடை செய்யப்பட்ட அமைப்புல இருந்தெல்லாம் கொடுக்குறாங்க. பொதுக்கூட்டம் இது போட்டாலும் காசு வரல, நாங்க உண்டி ஏந்தி பிச்சை எடுக்கிறோம், அந்த மாதிரி சொல்ற ஒரு அமைப்பு. இதுல பாத்தீங்கன்னா பல தரப்பான பேர் பல தரப்பா பிரிச்சுப்பானுங்க காசு. அவனுக்கு வருது அவன் மாதிரி வச்சுப்பான். சீமானுடைய இது என்னன்னா, அவங்க எவ்வளவு காசு கொடுத்தாலும் அது நீ என்கிட்ட எடுத்துட்டு கொடுக்கணும், நான் உனக்கு பார்த்து தரேன். அந்த பணம் அவரை தாண்டி வேற யாருக்கும் போக கூடாதுன்னு அண்ணா சிலையில இருந்து தொடங்கிய போராட்டம் அந்த காவல் நிலையம் வரைக்கும் வரணும், அதோட ஸ்டாப் ஆயிடணும். அதுக்கப்புறம் இவனுக்கு அதை தள்ளிட்டு போற அளவுக்கு வேற மாதிரி மாத்தி விட்டாங்க அந்த போராட்டத்தை. ஒரு பையன் பாக்ஸிங்லாம் போட்டு போலீஸ்காரனை அடிச்சு பல்லுலாம் உடஞ்சி வச்சு போலீஸ்காருக்கு, இடும்பாவனம் கார்த்திகை, அவனும் சண்டை போட்டு ஒரு போலீஸ்கார கை சுழட்டி அடிச்சு அவனும் அந்த வழக்குல இருக்கான். அவரும் பாக்ஸிங்லாம் போட்டாரு. களஞ்சியத்தை யாரும் தெரியல போலீஸ்காரங்க. சீமான் அந்த கலவரம் முற்றும் போது காலி ஆகி போயிட்டாரு. இல்லை, பிஜேபியோட பி டீம்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, இப்ப பாரு அவங்க நம்ம சோதனை பண்றான், இப்ப என்ன எதிரியா நினைக்கிறான், நான் பார்த்து பயப்படுறான், அதுல எனக்கு கெத்து தான், எல்லாரும் 2 பேரும் ஃபைட் பண்ணுவோம் இப்படிதானே பேசுறாரு. பிஜேபி மத்தியில சூரபலத்தோட இருக்கக்கூடிய கட்சி. முதல்ல ஒரு கவுன்சிலர் கூட இல்ல, உன்னை பார்த்து அவரையும் போயிட போறாங்க. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் நெறிவலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தமிழன்பன் அவர்கள். நிறைய விஷயங்கள் நம்ம விவாதிக்க இருக்கிறோம், வரவேற்கலாம். வணக்கம் சார். இப்போ நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மீது NIA ரெய்டு அப்படின்றது ஒரு 2-3 நாளாக ஒரு பேசு பொருளாக இருந்தது. திடீர்னு இன்னைக்கு பத்திரிகையில் என்ன வருது அப்படின்னு சொன்னா, நாம் தமிழர் கட்சியை உடைக்க சதி, சாட்டை துரைமுருகன் அவரை வச்சு ஏதோ கட்சியை உடைக்கிறது திட்டமிடுறாங்க, அல்லது அவர் கட்சியை கைப்பற்ற முயற்சி செய்கிறார், அல்லது கட்சியை உடைச்சிட்டு தனியா போறாரு, இப்படி எல்லாம் வந்தது. அப்படி கட்சியை உடைக்கிற அளவுக்கு செல்வாக்கு மிக்கவரா சாட்டை துரைமுருகன்? அந்த அளவுக்கு கட்சி பலமா இருக்கான்னு தெரியல. முதல்ல இல்லையா, சீமான் தலைமையில ஒரு ராணுவம் போல பலமா இருக்குன்னு சொல்றாங்க. ராணுவம் போல அதான் மாட்டிக்கிறாங்க பொழுது. கட்சி ஒன்றும் பெரிய அளவில் கட்டமைப்புலாம் இல்லைங்க. யாராவது ஒருத்தர் இவ்வளவு வருடங்களா இவங்களே ஆண்டு இருக்காங்களே, இதுல புதிதா ஒருத்தர் எதனா புதுசா பண்ண மாட்டாரான்ற இடத்துல சீமான் இருக்காரே தவிர, கட்சி கட்டமைப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ ஒரு கேடர்ஸோட ஸ்ட்ரென்த்தோ இல்லை இந்த கட்சியில. நீங்க ஒரு பகுதின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தொகுதி, அதுல ஒரு பகுதி, அதுல 7 வட்டங்கள் இருக்கும். இந்த அடிப்படையே இருக்காது. இவங்க இந்த அடிப்படையே பூர்த்தி செய்யாம 10 யூத் ஃபார் எவ்ரி பூத். ஃபர்ஸ்ட் அடிப்படை கட்டமைப்பே தான். ஒரு வட்டத்துல ஒரு 16 பொறுப்பு இருக்கும். அந்த பொறுப்பே கட்டமைக்க முடியாத நிலையில தான் நாம் தமிழர் இருக்கு. அது பார்த்தோம், உள்ளாட்சி தேர்தலே அவங்க எல்லாம் சின்ன சின்ன பசங்களா போட்டிருந்தாங்க. ஒரு தொகுதி பார்த்தா 2500 2700 பூத் இருக்கும். தேர்தல் நேரத்துல 2 பேர் 3 பேர் தேவைப்படுவாங்க ஒரு பூத்துக்கு. இதுலதான் நான் சொல்றேன், ஒரு வட்ட அமைப்பிலே இல்ல.
இதையே பூர்த்தி செய்யாத வந்து அதெல்லாம் செய்யறது வந்து மிகப்பெரிய விஷயம். நான் அதிபர்ன்றாரு, நான் தான்டா பிரதமர் வேட்பாளர்ன்றாரு. அவர் என்ன வேணாலும் சொல்லலாம், அதுக்கு அவருக்கு ரைட்ஸ் இருக்குல்ல. இல்ல இப்போ சாட்டை துரைமுருகன் கட்சியை உடைக்கிற அளவுக்கு ஒருத்து இல்லை, ஏன்னா கட்சிக்கு அமைப்பே இல்லை அப்படின்னு சொல்றீங்க. அதனால இப்போ கட்சியை கைப்பற்றி விடுவார் அப்படிங்கிறதுக்கெல்லாம் அதுல ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னா ஏன் இப்படி ஒரு குற்றச்சாட்டு வருது? என்ஐஏல இருந்து இந்த நியூஸ் வந்து லீக் ஆயிருக்குது. தேசிய புலனாய்வு அமைப்புன்ற என்ஐஏன்றதை வந்து சும்மா இன்னைக்கு ஆரம்பிச்சு நாளை மறுநாள்லாம் முடிய மாட்டோம். இது எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 ஆண்டுகளாக வந்து ஹோம்ஒர்க் பண்ணி யார் என்னான்ட்டு பார்த்து அதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் பண்ணியிருப்போம். சாதாரணமாலாம் இதெல்லாம் போனோமா இது பண்ணோமான்லாம் இது பண்ணியிருக்க மாட்டோம். 11 வருடங்கள் நாம் தமிழரில் பயணிச்சென்ற இதில் நான் சொல்கிறேன். நான் வந்து ஒரு மாவட்ட பொறுப்பாளராக இருக்கும்போது முதல்ல வந்து 2010 வந்து சீமானுடைய எண்டவர் ஒன்று வச்சிருக்கு, ஃபோர்டு எண்டவர். அப்போ வந்து விருகம்பாக்கம் வீட்டில் இருக்காங்க. அந்த விருகம்பாக்கம் வீட்டில் இருக்கும்போது அவரோட வண்டியை எரிச்ச மாதிரி ஒரு புகார். எல்லா மாவட்ட செயலாளரையும் அழைப்பு விட்டு நம்ம அண்ணன் வீட்டில் இது பண்ணிட்டாங்க, ஒரு தலைவர் வீட்டுக்கு வந்து பாதுகாப்பு அற்ற நிலையில் இருக்கு, இதுக்கு நம்ம தான் ஒரு செக்யூரிட்டி ஒரு பாதுகாப்பு போடணும். ஆனால் கேமராஸ்லாம் இருக்கு அவர் வீட்டில், அந்த கண்காணிப்பு அந்த இதெல்லாம் இருக்க தவிர எப்பவும் வீட்டில் ஒரு 4-5 பசங்க இருப்பாங்க. ஆனால் அதுவும் ஒரு நல்ல க்ரௌடான ஏரியா தான் அந்த வீடு. அதில் வந்து பண்ணிட்டு போறாங்கன்னு சொன்னோன்னா நம்மளுக்கு எதுவுமே இல்லை. நம்ம ஒரு எளிதில் உணர்ச்சி வசப்படுறதால என்னன்னா ஒரு தலைவரோட வீடு இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு இதுதான் நம்ம கிட்ட ஏற்படுத்துறாங்க. நம்ம இனத்துக்காக பாடுபடுறவனை வந்து எப்படியாவது அழிச்சுன்னு நினைக்கிறாங்க அப்படின்ற இதுதான் நம்ம மெசேஜ் நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம புத்தியில வந்து என்ன இருக்குன்னா, நம்ம ஒரு தலைவராக ஏற்றுக்கொண்ட நிலையில இவரை விட்டா இந்த இனத்துக்கு கதியே இல்லை, இவரை எப்படியாவது காப்பாற்றணும், ரிவெஞ்ச் எதுனா பண்ணணும்னு நம்ம யோசிக்கிறோம். இது ஆட்டோமேட்டிக்கா அந்த மனநிலையை வந்து இவங்க கிரியேட் பண்றாங்க. உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க, எப்ப நீங்க நம்ம காங்கிரஸ்க்கு எதிராக எதனா பண்ணோம் அந்த மாதிரி எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த நிலை நாங்கள் தள்ளப்பட்ட உடனே எங்களுக்கு என்ன வருதுன்னா, இந்த முதல் இதில் இது அப்போதான் இந்த ஈழ பிரச்சனை வந்து ரொம்ப இதுவாக எடுக்குது. அப்போது எனக்கு ஒரு நம்பர்லேருந்து ஃபோன் வருது. ஃபோன் வந்துட்டு இதை மாதிரி டெல்லியிலிருந்து வரக்கூடிய ஒரு ட்ரெயினில் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் ஒரு 70 சிங்களர்கள் வராங்க, நம்ம மக்கள் அங்கே டெய்லி அடித்து சாவச்சுன்னு இருக்கான், இவனுக்கு வந்து எவ்வளோ எளிதாக வந்து இந்தியாவை சுற்று பார்க்க வராங்க, பயமே இல்லை சார். நான் 4-5 கட்சிக்காரங்கிட்டலாம் சொன்னேன், யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணல. அதுக்கப்புறம் நாம் தமிழர் ஆச்சோன்னா உங்கள் நம்பர் கொடுத்தாங்க, சென்ட்ரல் வந்து உங்களோட தொகுதியில் தான் வருது அப்படின்ட்டு ஒருத்தர் என்கிட்ட பேசுகிறாரு. அவன் என்னை விடாமல் அடிச்சுன்னே இருக்கான். சார் நான் ட்ரெயினில் தான் வந்துன்னு இருக்கேன், ட்ரெயின் இங்கே வந்துச்சு அங்கே வந்துச்சு எனக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துனே இருக்கான். சரி நான் என்னோட தொகுதியில் இருக்க பசங்கிட்ட பேசி நம்ம என்ன பண்ணலான்ட்டு யோசிச்ச போது நம்ம முதல்ல யோசிச்சது என்னன்னா, நம்மளை வந்து அங்கே வேற மாதிரி ட்ரீட் பண்ணுறான், நம்ம இளநீர் ஏதாவது ஜூஸு எதனா வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் மக்களிடம் வந்து அநாகரிகமாக நடந்தீங்க, நாங்கள் எவ்வளோ நாகரிகமாக நடந்திருக்கோம் அப்படி பாரு, ஒரு சென்டிமெண்ட்டாக நம்ம ஒரு அப்ரோச் பண்ணுவோன்ற எண்ணம் தான் என்கிட்ட இருந்தது. அதில் இந்த 3 பசங்க கிட்ட யார் பேசுனாங்களே தெரில. நாங்கள் போனது வேற நோக்கத்துக்காக, அந்த பசங்க போனோடனே அடி ஆரம்பிச்சிட்டாங்க. அது பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு 2010 சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு புத்த பிரிட்ஜை போட்டு அடிச்சாங்கன்ட்டு. நான் நின்று இருக்கேன், இன்னும் என்னை தாண்டி அந்த பசங்க போய் அடிக்கிறாங்க. நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி மீடியாலாம் இருக்காங்க, எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் நடந்திருக்குது. ஆமாம், நான் யாருக்கிட்டையும் எந்த தகவலும் கொடுக்கல. நம்ம ஏதோ ஒன்று பண்ண போறோம்னு சொல்லிட்டு நம்ம போனோம்னா நம்மளுக்கு தானே சிக்கலாகும். நம்ம போவோம் இதை பண்ணிட்டு வருவோன்ற இதுதான் இருந்தது. ஆனால் நான் என்னோட மனநிலை வந்து அடிக்கிற எண்ணத்தோட நான் போல. ஆனா மீதி 3 பேரையும் வந்து அடிக்கிற மனநிலைக்கு என்ன கிட்ட பேசின மாதிரி யாரோ பேசியிருக்காங்க. அது வந்து பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. இங்க நம்ம அதுல பாத்தீங்கன்னா 70 பேர் வந்தாங்க. 70 பேருமே எல்லாமே சுற்றுலா பயணிகள், எல்லாமே முதியோர்கள். அதுல ஒரே ஒருத்தர் வந்து அந்த புத்த பிக்கு வந்து ஒரு 35-40 வயசு தக்க இதுவா இருப்பாரு. அவரை போட்டு துரத்தி அடிக்கிறாங்க. அந்த பாலிமர் டிவி தான் ஃபுல் கவர் பண்ணாரு. அது பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. நாங்க பண்ண இதுல வந்து பாத்தீங்கன்னா மறுநாள் வந்து இலங்கை தூதரகத்தை வந்து புத்த பிச்சுகள்லாம் வந்து ஆக்கிரமிச்சு அங்க பெரிய போராட்டம் நடக்குது இலங்கையில. ஸோ இங்க வந்து
அப்போ வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். எங்களை வந்து இமீடியட்டா பிடிக்கிறதுக்கு வந்து ஆர்டர் போட்டாங்க. சரி நம்மளும் ஏதோ தவறு பண்ணிட்டோம், நம்ம போயிடலான்ட்டு நம்ம போயிட்டு அந்த வெப்பேரி ஸ்டேஷன்ல போய், ஆக்சுவலா இது வந்து ரயில்வே போலீஸ் கிட்ட போச்சு. எனக்கு முதல்ல அந்த ரயில்வே போலீஸ்ல இருந்தே பேசினாங்க, தம்பி நீங்க ஏதோ உணர்ச்சி போக்கல பண்ணிட்டீங்க, சரியோ தவறோ இது வந்து நேஷனல் இஷ்யூ ஆயிடுச்சு, தயவு செஞ்சு நீங்க வந்து அந்த ரயில்வே போலீஸ் ஆர்பிஎஃப் இல்ல, ரயில்வேல இருப்பு பாதை காவல் நிலையம்னு ஒன்று இருக்கும், அதுல வந்து சரணடைஞ்சிருங்க சொல்றாங்க. நாங்க தலைமையில பேசுறோம், இருப்பா 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 நாங்க சொல்றோன்ட்டு மாலை ஆயிடுச்சு. அவங்க ரொம்ப கடுப்பாயிட்டாங்க காவல் நிலையத்துல. ஏன் அவங்க நல்லதுதான் சொல்றேன், நீங்க அப்படி பண்றீங்கன்ட்டு. என்னோட வீடு வந்து அந்த மீதி 3 பசங்க யாருமே தெரியாது. ஸோ நான் வந்து ஒரு மாவட்ட பொறுப்பாளராக தான் என்னை பிடிச்சிட்டாங்க. என்னை வீட்டில் பிடிச்சி என் மனைவி கிட்டத்தட்ட 8 மணி நேரம் காவலில் வச்சிருந்தாங்க. நான் சரணடைஞ்ச உடனே தான் என் மனைவி ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ இது ஒண்ணு. அதுக்கப்புறம் ராவன் குடில்ன்ற ஒரு ஆபீஸ் இருக்கு, நம்ம கட்சி ஆபீஸ். ஆமா, மருத்துவமனை சாலையில. அங்க என்ன பண்றானுங்க, இதே மாதிரி ஒரு சம்பவம். இதுக்கு எல்லாத்தையும் அவங்க காங்கிரஸ் தான். அதுல வந்து எவனோ ஒருத்த வந்து எரிப்பு குண்டு போட்டான்ட்டு அது ஒரு இஷ்யூ. எனக்கு நைட்டு 12 மணிக்கு தலைமை அலுவலகத்துல இருந்து ஃபோன் பண்றாங்க, இதை மாதிரி நம்ம ஆபீஸ்ல எவனோ பெட்ரோல் பம்ப் போட்டு போயிட்டான். அதுவும் இஷ்யூ இருக்கு, நீங்க தேடி பாத்தீங்கன்னா இருக்கும். இதெல்லாம் 2010, 11, 12 இந்த ரேஞ்சில் தான் வரும். அது ஃபோன் பண்ணி சொன்னோன்னா என்னோட அலுவலகத்துல இருக்க, என்னோட பகுதியில இருக்க 3 பசங்க என்னை தேடி வராங்க, அசைன்மெண்டோட வராங்க. ஆனா இந்த மாதிரி நம்ம அலுவலகத்துல இது மாதிரி பண்றாங்கன்னா நம்ம எதனா பண்ணோம், நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம், ஒரு 3 இடத்துல ராஜீவ்காந்தி சிலையை உடைக்க போறோம் அப்படின்னு. இப்பதான் நம்ம சிறைக்கு போயிட்டு வந்தோம். இதுல என்னன்னா, நாங்க சிறைக்கு போகும்போது கட்சி எந்த விதமான ஆதரவும் எங்களுக்கு தரவே இல்லை. வழக்கறிஞர்கள் கூட வழக்கறிஞர் நான் வச்சு, என்னோட வழக்கறிஞர் நான் முதல்ல சொன்னேன்ல, இந்த சென்ட்ரல் ரயில்வே நிலையத்தில் அடிக்கும் போது என்னோட வக்கீல் நான் வச்சு, எனக்கு பெயில் கிடைச்சிச்சு ஒரு 4-5 நாள்ல. இவனுங்க கட்சி பெருமைக்குன்னா என்ன பண்றானுங்க, இல்லப்பா கட்சி வக்கீல் தான் எடுக்கணும் அப்படின்ட்டு இன்னும் 2 நாள் நாங்கள் உள்ள இருந்தோம் இவனுங்க ப்ரெஸ்டீஜ் இஷ்யூக்காக. எனக்கு கிடைச்ச பெயிலே என் வக்கீல் போயிட்டு கேன்சல் பண்ணி திருப்பி இவனுங்க எனக்கு பெயில் எடுத்தானுங்க. ஸோ அதுல கடுப்பான பசங்க தான், அந்த விஷயத்துல வந்த பசங்க தான் இந்த விஷயத்துக்கும் வராங்க. அந்த உணர்ச்சி போகல அடிச்சாங்க சொன்னல, அதே பசங்க வராங்க. அவங்க என்கிட்ட வந்ததுக்கு என்ன காரணம்னா, இதை மாதிரி முதல் தடவை நம்ம ஜெயில் சிறைக்கு போகும்போது நம்மளை எடுக்கிறதுக்கு ஆள் இல்லைனா, நீங்க இதுல வராதிங்க, நாங்க உள்ள போயிட்டோன்னா எங்களை பெயில் எடுக்கிறதுக்கு வீட்டுல உதவி பண்றதுக்கு வேண்டி நீங்க பாத்துக்கோங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு எல்லாம் தயார் நிலையில வந்தாங்க. ஆட்டோ, 3 பசங்க, ஒரு 2 சுத்தியல். முதல் வந்து வெப்பேரி காவல் நிலையத்துக்கு இருக்க அந்த கார்னர்ல இருக்கும் ஒரு சிந்து காலேஜ் ஒன்று இருக்கும், அதை உடைக்கிறாங்க. உடைச்சிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு ரைட் டர்ன் எடுத்தா பெரம்பூர் பேரக்ஸ் ரோடு, பழைய வசந்தி தேட்டர் தெரியுங்களா, அங்க 2வது சிலை உடைக்கிறாங்க. அப்புறம் அதே ரோட்ல ஒரு பார்க்ல ராஜீவ்காந்தி இருக்காரு, அதுதான் இறுதியா உடைக்கிறது. இது வந்து ப்ரீ பிளானா போறாங்க, எங்கெங்க சிலை இருக்குது எப்படி உடைக்கணும். இது 2 சிலையும் ரோட்ல இருந்துச்சு. 3வது சிலை வந்து நம்ம லட்சுமி தேட்டர் இருக்கு, லட்சுமி தேட்டர் தாண்டி டுவர்ட்ஸ் நீங்க அந்த பின்னி மில் போறதுக்கு ஒரு சப்வே மாதிரி இருக்கும், அங்க ஒரு பூங்கா இருக்கு, அந்த பூங்கா உள்ள ராஜீவ்காந்தி இருக்காரு. அது உடைக்க போகும்போது பெட்ரோல் அங்க இருந்ததால, சோதனையில இருந்ததால உடைக்காம வந்துட்டானுங்க. இது பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. காங்கிரஸ் வந்து பெரிய கலாட்டா பண்ணிட்டாங்க. மறுநாள் 2 ஸ்டேஷன் வழக்கு, வெப்பேரி காவல் நிலையம், ஓட்டேரி காவல் நிலையம், 2ல இருந்தும் டைட் பண்றாங்க. இவங்க என்கிட்ட கேட்டாங்க, நாங்க யாரும் பண்ணலன்னு சொல்லியாச்சு. ஏன்னா நம்ம தான் இந்த மாதிரி உணர்ச்சி அதை வந்து பண்ணுவோன்ற மாதிரி. நீங்க கட்சியோட ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கட்சி வளர்றதுக்கு சில இதெல்லாம் அடிப்படை காரணமா இருந்தது. இவங்க ஏதோ புதுசா பண்றாங்க, துணிச்சலா இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு பேச்சு பேசுனால இது வந்து தொடர் பயணமா இருக்குது. அப்ப என்ன பண்ணிடும், ஏன்னா போலீஸ் தரப்பு வந்து ரொம்ப இதுவாயிடுச்சு, ப்ரெஷர் ஆயிடுச்சு போலீஸ் தரப்புக்கு. 2 ஸ்டேஷன்லயும் வந்து எதனா பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கட்சி வழக்கறிஞர் என்ன சொல்றேன், நான் சொல்லிட்டேன், இது யார் பண்ணானே தெரியாம இருக்கட்டும், விட்டுலான்னு சொன்னேன்னா, ஆனா அவங்க நாம் தமிழர் தான் பண்ணாங்கன்ற மாதிரி கான்செப்ட் ஆயிடுச்சு. ஒன்று வந்து எழும்பூர் பகுதி, இன்னொன்று வந்து பெரம்பூர் பகுதி வந்துடும். அது இந்த 2 தொகுதியில் இருக்க யாருன்னா ஒருத்தர் நீங்க வந்து கண்டிப்பா சரண்டர் பண்ணும் அப்படின்றாங்க. அப்புறம் அதே பசங்க சொல்லிட்டாங்க, நாங்கள் போறேன்னா அதுல வந்து 2 பேர் வந்து ஆஜரானாங்க. அந்த பசங்க சொல்லிட்டு போயிட்டாங்க, ஆனா இந்த கட்சி வக்கீல் வண்டி வச்சுக்காதீங்க, நீங்க என்ன தனிப்பட்ட முறையில் நீங்க என்ன கொஞ்சம் விரைவாக எடுங்கன்ட்டு நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம வழக்கறிஞர் வச்சு அது எடுத்துட்டோம்.
இப்படியே போயிருந்தது. இந்த மாதிரி உணர்ச்சி போகல் நம்மளுக்கு என்னன்னு தெரியல, நம்மளுடைய அறிவை அவன தவறா பயன்படுத்துறான். உணர்வை வந்து அவங்க மிஸ்யூஸ் பண்றாங்க. எனக்கு நீங்க சொல்லும் போது இப்ப இந்த ஓமலூர் வழக்குன்னு சொல்றாங்க அடிக்கடி, அதுக்கும் நாம் தமிழருக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த பசங்க நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர்களா இருந்திருக்கிறாங்க. அவங்க இப்ப என்ன, மாரிதாஸ் கூட வீடியோ போட்டுக்கிறார், தலைவன் என்ன வேணா பேசிட்டு போயிடுவான், சேஃபா இருந்துக்குவான், நீங்க மாட்டிக்காதீங்கடா அப்படின்னு மாரிதாஸ் சொல்றாரு. இப்போ உங்களுக்காவது ஒரு 2 பேர் ஃபோன் பண்ணாங்க, ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்க, தலைமை நிலையத்துல இருந்து ஃபோன் பண்ணாங்க, பெயர் தெரியாத ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு, இப்படிலாம் ஒண்ணு வருது. இப்ப இவங்களுக்கு அப்படி தெரியல, அவங்களே வந்து ஆயுதங்கள் தயாரிச்சிருக்கிறாங்க, ஏதோ ஒரு நடவடிக்கைக்கு அவங்க ரெடி ஆகிட்டு இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, இந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு செய்தார்களா, இவங்களுக்கு பின்னாடி ஆள் இருந்திருப்பாங்களா? அதுதாங்க நான் இப்ப எந்த காரணத்துக்காக சொல்றேன்னா, அவன் நல்ல உணர்வா தான் வந்திருப்பான். சிலர்கிட்ட பேசும்பொழுது அவர்களை வந்து ஏதோ ஒரு டைவர்ட்ல பண்றதுதான். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி ஒரு ஆண்டுக்கு முன்னாடி ஒருத்தன், இவனா சாதாரண பசங்க ஏதோ இது படிச்சிருக்கானுங்க, பிஏ ஏதோ படிச்சிருக்கானுங்க வச்சுக்கோங்க. அவன் வந்து வழக்கறிஞரா பிராக்டிஸ் பண்றான் ஜூனியரா. அவன் ஒரு வழக்கறிஞருக்கு எந்தெந்த இதுல போனா என்னென்ன சட்டம் பாயம் எதுனா அவன் தெரியும். அவன் வந்து நாம் தமிழர் கட்சியில தான் இருந்தான். அந்த பையன் நார்மல் தமிழர் கட்சியோட ஒரு ஆதரவாளர், உறுப்பினர், அந்த மாதிரி தான். பொறுப்புலாம் எதுவும் இல்லை. இங்க கேரளால ஏதோ சில ஆயுதங்களோட ஒருத்தவன் மாட்டினான்னு சொன்னாங்களே, அந்த கேஸுக்கு இந்த பையனுக்கும் சம்பந்தம் இருக்கு. இந்த பையனை வந்து எப்படி மனமாட்டுறாங்கன்னா, 2ஆம் கட்டம் போர் வரப்போகுது, சரிங்களா, இதுக்காக நம்ம நிறைய ஆயுதங்கள் போராட்டம் தோத்துட்டோம், ஆமா 2ஆம் கட்ட போர், ஆமா அதுக்கு நம்ம இங்க இருந்து தான் எல்லாமே தயார் பண்ண போறோம், இதுக்கு வந்து நம்ம இதற்கான பொருளாதார ரீதியா நம்ம டெவலப் ஆகணும், முதல்ல ஆயுதங்கள்லாம் வாங்கினா காசு வேணும், அது நம்ம டெவலப் பண்ணணும்ட்டு இந்த பையனை ஒரு போதைப் பொருளை விற்க வச்சு மாட்டிக்கிறான். இதெல்லாம் இருக்கு, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப இந்த மாதிரிதான் எவனா ஒருத்தன் அவன் கையெல்லாம் தெரியாம மாட்டி மிஸ்யூஸ் பண்றது. இப்ப இந்த பசங்க இருக்காங்க வச்சுக்கோங்க, இவங்களுக்கு பின்னாடி யாரோ இருந்திருக்கிறாங்க, கட்சிக்காரங்க ஒரு மூளை இருந்திருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா, யாரோ ஒருத்தர் இவனை வந்து மடைமாற்றம் தான் செஞ்சிருக்காங்க. அவங்களும் அப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க இல்ல சார், இவனுங்க செலக்ட் பண்ணுவாங்க சார், அவன் உறுதியா இருக்கான். இந்த நாம் தமிழர்ல ஒரு பாதி பேர் பார்த்தா இந்த தனித்தமிழ்நாடு இதுலதான் இருப்பானுங்க, போக்கஸ்ல. தமிழ்நாடு தனியா பிரிச்சு ஒரு நாடாகணும்ன்ற கான்செப்ட் இருக்குல்ல, நாம் தமிழர்ல வந்து ஒரு 50% மனநிலை அப்படிதான் இருக்கும். ஆனா அண்ணன் தான் தெளிவா சொல்றாரு இல்லையா, விடுதலை போராட்டம் இல்ல நமக்கு, அண்ணன் முதலமைச்சர் ஆவறதும் தமிழ் தேசியம் தானே சொல்றாங்க. சீமான் முதலமைச்சராக ஆசைப்படுவதுதான் தமிழ் தேசியம். இல்ல இது நீங்க மறைமுகமா சில இதெல்லாம் பாத்தீங்க வச்சுக்கோங்க, சில இடத்துல இது நடக்கும், தனியா உட்காந்து பேசுற இதெல்லாம் இருக்கும், அங்கெல்லாம் கூட்டங்கள்ல பேசுறாங்க. ஆமா ஆமா, உள்ள கட்சி கூட்டங்கள் வேறையா. அதாங்க, இது எப்படி இது பண்றாங்கன்னா, தமிழ்நாட்டை ஆள வேண்டும், நம்ம தாண்டா இங்க இருக்கணும், அதுக்கு நம்ம நாடா மாத்தணுன்ற மாதிரி எல்லாம் வேற மாதிரி இதெல்லாம் பண்ணி அவனை டைவர்ட் பண்றான். அப்ப வந்து அதுல வந்து தன்னை அறியாமல் வந்து விழுந்துறான். அவன் ஒரு ஆட்களை வந்து கரெக்டா செலக்ட் பண்ணிடுறாங்க. ஆமா, எவன் பேசினா இது சிக்குவான்ற இது தெரியும்ல. ஒரு தடவை நான் உங்ககிட்ட 4 தடவை பேசினேன், 4 தடவை பேசினே இருக்கும்போது நீங்க என்ன அனலைஸ் பண்றீங்களா, இவன் இந்த இதுக்கு வேலைக்கு ஆக மாட்டானா அப்படின்ட்டு. ஆனா இவங்க இப்போ நாம் தமிழர் சார்பாக பேசிய எல்லாருமே அந்த பையனுக்கும் எங்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது, அவன் கட்சியில வந்து இப்போ ஆன்லைன்ல உறுப்பினர் சேர முடியும், யார் வேணா வரலாம். இது இன்னைக்கு நான் சீமான ஒரு பேட்டி பார்த்தேன், என்னிடம் டெய்லி 50,000 பேர் போட்டோ எடுப்பான், என் கட்சியில டெய்லி உறுப்பினர் சேருவான், அது ஆன்லைனு, அதனால எனக்கு அதெல்லாம் எப்படிங்க தடுக்க முடியும் கிடைக்க முடியும்லாம் சொல்றான். நீங்க நியாயமான கேள்வி தானங்க. இப்போ எவனோ 2 பையன் தவறு செஞ்சுட்டான் அப்படின்றதுக்காக ஒரு கட்சி நிர்வாகத்தை தலைமையை பொறுப்பேற்க சொல்ல முடியுமா? நீங்க சொல்றது கரெக்ட். இப்போ திமுகல கூட உறுப்பினர் சேர்க்கை, இந்த பிஜேபியில கூட மிஸ்டு கால் கொடுத்தா உறுப்பினர் ஆகணும், அந்த ஆப்ஷன்லாம் இருந்தது. நீங்க அதை போயிட்டு ஆன்லைன்லயே அப்லோட் பண்ணும் போதே உங்களோட போட்டோ அப்லோட் பண்ணினா வந்துடும். பட் ஆனா இது நாம் தமிழர்ல வந்து நல்ல சிஸ்டமேட்டிக்கா பண்ணிருக்கான். அதை வடிவமைச்ச தம்பி கூட இப்ப இல்ல கட்சியில. அதை வடிவமைப்பு செஞ்சவன் வந்து அவன் ஒரு மெயின் அட்மின், அதுக்கப்புறம் தொகுதி வாரியா 2 அட்மின் வைப்பான். நீங்க இப்போ தற்போது நீங்க அந்த இதுல இருந்தீங்கன்னா நீங்க போடுங்க, நீங்க உறுப்பினர் ஆகிறதே முடியாது. உங்க புகைப்படம், உங்க போன் நம்பர், அட்ரஸ் எல்லாம் நாளைக்கு வந்து அங்க லோக்கல்ல இருக்குல்ல வெரிஃபை பண்ணி தான். ஆமா, இப்போ நீங்க வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு 120வது வட்டத்துல இருக்கவங்க வச்சுக்கோங்க, அந்த 120வது வட்டத்துல நாம் தமிழர் கட்சியில யாருக்கானோ இல்ல அந்த சந்து பக்கத்து சந்தில யாருக்கானோ அவங்கிட்ட நான் கேட்கணும், இந்த மாதிரி ஒரு போட்டோ அனுப்பிச்சிட்டு நான் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிட்டு, இவர் எப்படிடா இதுல வந்து நாம் தமிழர் வந்து ரொம்ப கவனமா இருந்தது.
அப்ப இவங்க தப்பிக்க முடியாது, ஆஹா. அதுல வந்து பொறுப்பேத்துக்கணும்னு சொல்லி. இப்போ ஆமா. எனக்கு என்னன்னா, இப்ப அந்த பையன் உறுப்பினரா இருக்கான்ல, ஆமா அவங்கள வந்து அந்த பகுதியில இருக்க வந்து வெரிஃபை பண்ணுவான். இப்ப சஞ்சய் பிரகாஷ், நவீன் இந்த 2 பேரு மேல உள்ள வழக்கு தான் ஓமலூர் வழக்குன்னு சொல்றாங்க சேலம் பகுதியில. இவங்களோட யார் தொடர்புல இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, கபிலன் அப்படிங்கிறவர் தொடர்புல இருந்தாரு. கபிலன் தான் இவங்களுக்கு மூளையா இருந்திருக்கிறாங்க. இவங்க தனியா ஒரு அமைப்பு ஒண்ணு வச்சிருக்கிறாங்க, இதுக்குன்னு பிரத்யேகமா தயாராகிட்டு இருந்திருக்கிறாங்க அப்படின்றத சொல்றாங்க. இந்த கபிலன் யாரோட தொடர்புல இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, ரஞ்சித் குமார் முருகன் அப்படின்னு சொல்லி, முருகன் ஐடி துறையில வேலை செய்யக்கூடியவன்னு சொல்றாங்க. அவங்க 2 பேரோட தொடர்புல இருந்திருக்கிறாங்க. அவங்க யாரோடலாம் தொடர்புல இருந்தாங்களோ அவங்கவுங்க இடங்களுக்கு, வீடுகளுக்கு, அலுவலகங்களுக்கு ரெய்டு போயிருக்குது. இதான் செய்தி. இப்போ மாரிதாஸ் போன்றவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது ரொம்ப சீரியஸானது, கட்சி தடை செய்யப்படலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது நிரூபிக்கப்பட்டால் கட்சி தடை செய்யப்படலாம். அவர் அரசின் ஆளாக கூட அவர் பேசுவாரு. ஆனா அவ்வளவு சீரியஸான பிரச்சனையா இதுன்னு கேக்குறேன். இதெல்லாம் சாதாரணமான நெட்வொர்க் நினைச்சுன்னு இருக்கும் இந்த தேசிய புலனாய்வு அமைப்பு. எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சு நான் சிறையில் இருக்கும்போது சிறையில் சிலர்லாம் ஃபோன் பயன்படுத்துவாங்க. அந்த ஃபோனை ட்ரேட் பண்ணி அது வெளிநாட்டு காலா, உள்ளூர் காலா, எங்கேருந்து இன்டர்நேஷ்னல் கால்லாம் போகுது, புழல்லேருந்து எங்கே போகுது, அதெல்லாம் இது பண்ணி சிலர் வந்து வெளிநாட்டுக்கு கால் பண்ணும்போது இங்கே இருக்க ஒருத்தவனை வச்சு அவனுக்கு கான்ஃபரன்ஸ் போட்டு அது வழியாக அப்படி போகும். உங்களுக்கு நெட்வொர்க்கு தான் பார்ப்பான். இப்போ புழல் சிறைசாலைன்ட்டு வச்சுக்கோங்க, புழல் நெட்வொர்க்லேருந்து வெளிநாட்டுக்கு போகிற காலை அவன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இப்போ இங்கேருந்து ஒருத்தன் மூலயமா போயிட்டு அவன் வந்து கான்ஃபரன்ஸில் கனெக்ட் பண்ணும்போது தெரியாது. இப்போ நீங்கள் இது சொன்னீங்களே, இப்போ உதாரணத்துக்கு ராஜு கொலை வழக்கில் இருந்தாங்களே, இந்த புழல் சிலையில் ஒருத்தர் இருக்காரு வச்சுக்கோங்க, அவரை பார்க்கறதுக்கு இவனு இதுவாக போகிறாங்க சரிங்களா, அவர் ஒரு ஏதோ நம்மளை பார்க்க வந்திருக்காங்கன்ட்டுருவாரு. இவனுங்க வெளியே வந்து வியாபாரம் பண்ண பசங்களாம் எனக்கு தெரியும். இப்போ இதை என்ன சொல்கிறீங்க, அண்ணனை நான் பார்த்துட்டு வந்தேன், அவர் தனியாக ஃபேஸ்புக்கில் தனியாக இதில் போயிட்டு ஒரு ஃபோட்டோ போட்டு பதிவு போட்டான்னு வச்சுக்கோங்க, இவனுக்கு வந்து தனி இதில் போயிட்டு இவனை கேட்பாங்க, நீங்கள் எப்படி போய் பார்த்தீங்க, அண்ணன் எப்படி இருக்காரு, நல்லா இருக்காரா, இதுவாக இருக்காரான்ட்டு. அவன் அண்ணன் ரொம்ப கஷ்டப்படுறாரு, இந்த அவருக்கே தெரியாது அண்ணன் வழக்கு காசு தேவைப்படுது, இது தேவைப்படுது, அது தேவைப்படுது, தனியா வசூல் பண்ணிக்கிறாங்க. ஆமா சரி, ஓகே. இப்போ அவங்க கஷ்டப்படுறாங்களா, அவங்க கூட அந்த பணம்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்பிலிருந்து நிறைய பணம் வாங்கியிருக்கிறாங்க, கோடிக்கணக்கான பணம் வாங்கியிருக்கிறாங்க, அதுக்கான ஆதாரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இது நம்புற மாதிரி இருக்குதா? கட்சிக்கு வந்து அவ்வளோ கோடிக்கணக்கில் பணத்தை வந்து வெளிநாடுகள்ல இருந்து தடை செய்யப்பட்ட அமைப்புல இருந்தெல்லாம் கொடுக்குறாங்களா? அவ்வளோ தராங்களான்னா, ஆனால் நிறையா வருது. நான் தான் உங்களுக்கு சொன்னேன், நான் 2-3 பேட்டியில் கூட சொன்னேன், பணம் எந்த பொதுக்கூட்டம் இது போட்டாலும் காசு வரல, நாங்கள் உண்டி ஏந்தி பிச்சை எடுக்கிறோம், அந்த மாதிரி சொல்கிற ஒரு அமைப்பு. இதில் பார்த்தீங்கன்னா பல தரப்பான பேர் பல தரப்பாக பிரிச்சுப்பானுங்க காசு, அவனுக்கு வருது அவன் மாதிரி வச்சுப்பான். இல்லை, அதுவும் சொல்றாங்க, ஆளாளுக்கு இப்போ சீமான் பேரை சொல்லி சாட்டையை வசூல் பண்ணாரு அப்படின்றது ஒரு லீக்கான செய்தி. ஆனால் பலரும் அந்த மாதிரி வசூல் பண்றாங்க. இதில் நடுவில் என்ன ஆச்சுன்னா, சீமானோட பாஸ்போர்ட்லாம் முடக்கப்பட்டது சார். சீமானுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இது என்னன்னா, அவர் அந்த பணம் வந்து அவரை தாண்டி வேற யாருக்கும் போகக்கூடாதுன்னு இருப்பாரு. இப்போ ஒரு பாஸ்போர்ட்டை முடுக்கணும்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரேஞ்சில் இருக்கவங்க பார்த்தா கல்யாண சுந்தரம்னு ஒருத்தர் இருக்காரு, ராஜீவ் காந்தின்னு ஒருத்தர் இருக்காங்க. இவங்க 2 பேரும் பிற நாட்டில் போய் பேசுறதுக்கோ, இந்த தலைவர் பிறந்த நாள், மாவீரர் தினம், மற்றபடி சில தமிழ் அமைப்புகள்லாம் எதனா ஒரு நிகழ்ச்சி நடத்துனாங்கன்னா சீமானின் பிரதிநிதியா இவங்க போறாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க 2 பேருக்கும் பிரச்சனை வர்றதுக்கு காரணமே என்னன்னா, இவங்க 2 பேருமே ஒரு வேலையை விட்டுட்டு அங்க பார்க்க வரும்போது இவங்களுக்கு தங்கறதுக்கு இடம், சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு போற ஒரு போக்குவரத்து செலவு எதனா கை செலவுக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. சீமானுடைய இது என்னன்னா, அவங்க எவ்வளவு காசு கொடுத்தாலும் அது நீ என்கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுக்கணும், நான் உனக்கு பார்த்து தரேன் அப்படின்னு எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அவங்க தராங்க. அதே நீங்க கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம், அப்ப நாங்க எப்படி குடும்பம் நடத்துது? இதுலதான் அந்த பஞ்சாயத்து வருது. இல்ல, அது ரைட்டு, எனக்கு இது புரியுது. ஆனால் பல கோடி ரூபாய் பணம் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்கல்ல, இது வதந்தியா அல்லது இதுக்கு பின்னாடி அவங்க இந்த விசாரணையே அந்த இதுதான் அவங்க சொல்றாங்க, இவ்வளோ ஃபண்டு வந்திருக்குது, இவங்க என்ன பண்றாங்க, இவங்க எதுவும் கணக்கு எதுவும் காட்டல, அப்ப வேற ஏதோ நடக்குதோ அப்படின்ற மாதிரி. நீங்க இந்த 2 பசங்க சொன்னீங்களே, இவனுங்க என்ன பண்ணிருப்பானுங்க, இத மாதிரிதான் முகநூல்ல ஏதாவது உரையாடி இருக்கும்போது அங்க இருந்து செலக்ட் பண்றவங்கிட்ட இவங்க மாட்டிருப்பாங்க. முதல்ல கட்சிக்கு இது பண்றதுக்கு எதனா காசு கொடுப்பானுங்க, புரியுதுங்களா? ஒருத்தன் எப்படி எத்துன்னு வரானுங்க பாருங்க, நீ கட்சி ஏதோ நிகழ்ச்சி பண்ணும் அப்படின்னு, தம்பி நீ என்னப்பா வேலை செய்யற, நீ ஏன் வேலை செய்யற, நான் உனக்கு மாதம் உனக்கு செலவுக்கு பணம் அனுப்புறேன்,
நீ கட்சியோட கட்டமைப்பை கட்டு, நம்ம அமைப்பு ரீதியா வேற ஒரு மாதிரி பண்ணுவோம், ஜனநாயக முறைப்படி சின்ன வேலைக்காவது, நம்ம அண்ணன் தலைவர் பிரபாகரன் வழியில தான் செல்லணும்ட்டு இவங்க கிட்ட பேசினாங்கன்னா இவன் என்னாவும். இத மாதிரி மூளை செலவு செய்து எடுக்கப்பட்ட பசங்க தான் இவங்க. அப்ப இவனுங்க இவங்களை வேற எதுக்காக தயார் பண்ணுவானுங்க, பயன்படுத்தியிருப்பார்கள் அப்படின்னு சொல்றீங்க. அப்படிதான் பயன்படுத்துறாங்கன்ற. சிதையாத ஒரு உறுதிநிலை கொண்ட ஒருத்தனை இவங்களுக்காக முதல்ல உதவுற மாதிரி உதவி அப்படி பாதிக்கப்பட்டுதான் இருப்பாங்க இந்த பசங்க. இவங்க 2 பேர் எத்தனை பேர் உருவாயிருக்காங்கன்னு பார்க்கணும். இப்ப அந்த புலனாய்வு விசாரணையில அதெல்லாம் வரும் இல்லைங்களா, இவனுங்க 2 பேர் மாட்டிக்கிறாங்க. ஆனா என்ன சொல்றாங்க, இப்போதைக்கு ஒரு ரவுண்டு போயிருக்கிறாங்க, எல்லா வீடுகளுக்கும் சோதனை போட்டுக்கிறாங்க, யாரையும் டார்ச்சர் பண்ணல, தொல்லை பண்ணல, எதுவும் பண்ணல. கைது கூட இப்போ வழக்கு இடும்பவனம் கார்த்தி வழக்கு போட்டுக்கிறாரு, கைது கூட பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ப்ராமிஸ் பண்ணது பிறகு தான் விசாரணைக்கே போறாங்க. அப்போ விசாரணையே இன்னும் முடியல, அதுக்கு முன்னாடி நீங்க எப்படி தீர்ப்பு சொல்லுவீங்க? பத்திரிகைகளுக்கு செய்தி எப்படி வந்துச்சு, யாரு கொடுத்தது? உங்களுக்கு இன்னும் நான் தெளிவா ஒன்று சொல்றேன் பாருங்க. சேப்பாக்கம் கிரிக்கெட் கிரவுண்ட்ல ஸ்ரீலங்கன் டீம் விளையாட வரும்போது இவங்க பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி தமிழ்நாட்டுக்கு தனி கொடின்ட்டு ஒன்று இது பண்ணி மீன் வில்லு அம்புலாம் வச்சு D1 காவல் நிலையம் இருக்கலாம் அண்ணா சிலை, அங்கேருந்து அந்த கொடி தமிழ்நாட்டு கொடின்ட்டு அறிமுகப்படுத்திட்டு அங்கேருந்து இந்த சேப்பாக்கம் நோக்கி செல்றாங்க. அங்க பிற கட்சிகள் அமைப்புகளும் அப்படி அவங்க கொடுத்த இடத்துல ஆர்ப்பாட்டம் பண்ணா இவன் இந்த போலீஸ் ஸ்டேஷனை தாண்டி போகக்கூடாது. அது வரைக்கும் தான் சிலை, அந்த அண்ணா சிலையில இருந்து தொடங்கிய போராட்டம் அந்த காவல் நிலையம் வரைக்கும் வரணும், அதோட ஸ்டாப் ஆயிடணும். அதுதான் விஷயம். அதுக்கப்புறம் இவனுக்கு அதை தள்ளிட்டு போற அளவுக்கு வேற மாதிரி மாத்தி விட்டாங்க அந்த போராட்டத்தை. ஒரு பையன் பாக்ஸிங்லாம் போட்டு போலீஸ்காரனை அடிச்சு பல்லுலாம் உடஞ்சிச்சு போலீஸ்காருக்கு. இந்த இவன் சொல்றீங்களே இப்போ இடும்பவனம் கார்த்திகை, அவனும் சண்டை போட்டு ஒரு போலீஸ்கார கை சுழட்டி அடிச்சு அவனும் அந்த வழக்குல இருக்கான், அவரும் பாக்ஸிங்லாம் போட்டாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இன்னொரு இயக்குனர் ஒருத்தர் இருப்பாரு களஞ்சியத்தை யாரும் தெரியல போலீஸ்காரங்க. சீமான் அந்த கலவரம் முற்றும் போது காலி ஆகி போயிட்டாரு, எஸ்கேப் ஆயிட்டாரா? ஆமா, அவரு தைரியமான தலைவர், வழியை நடத்தக்கூடியவரு, பிரச்சனை எல்லாரும் விட்டுட்டு போக மாட்டாரு. இப்பவே சொல்றாரு என்னையே சரி நான் வரேன்றாரு. வீடியோல இருக்கு சார் எல்லாமே. வாங்கினவங்க எல்லாம் இந்த அடித்தட்டுல இருக்க பசங்க தான். இந்த களஞ்சியத்தை 4 பேர், என்னோட தொகுதியில இருக்க 4 பேர் காமாத்தி அதுல ஒரு பையனுக்கு மாட்டா வந்துச்சு. களஞ்சியத்தை காவல்துறைக்கு தெரியல, இயக்குனர்னு தெரியல, இல்ல அந்த ஆளு இயக்குனர்ன்ட்டு இல்ல, அவன் தனியா கட்சி வச்சிருந்தாருல, அவரு தெரியல களஞ்சியத்தை. ஒரு ஃபெமிலியர் பேஸ் இல்ல போலீஸ் இதுல. அவனை தடுக்கிறது 4 பேர், என்னோட பசங்க 4 பேர் இது பண்ணி 2 பேருக்கு மண்டை உடைஞ்சுது அதுல. இப்ப இது எப்படி கலவரமா மாறிச்சு? இப்ப தனியா ரெடி பண்றாங்க, பொதுவா ஒரு பிளானு, அதுக்குள்ள இன்னொரு பிளான். நல்ல படிச்சு மெச்சூரான பையன் காவல் ஒரு போலீஸ்கார மேல கை வைக்கிற அளவுக்கு எப்படி துணிச்சல் வரும்? அப்ப அவன் எங்க மாற்றப்படுறான்? இல்ல ஒருவேளை அந்த தள்ளு முள்ள உணர்ச்சி வசப்பட்டு அடிச்சிருக்கலாம் இல்லையா? இப்ப நம்ம போறோம், எதனா ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு போறோம், நீங்களும் நானும், போலீஸ் நம்மளை தள்ளு, நம்ம போலீஸை எதிர்த்தாவது தள்ளுவோமா? அதோட பின்விளைவு என்ன நம்மளுக்கு தெரியும்? அது தெரியாது, ஒரு இன்ஸ்டிடியூஷன் அது என்ன செய்யும் அப்படின்னு. அப்ப நீங்களும் நானும் அதை பண்ணுவோமா? கட்சி போராட்டத்துல கலந்து காவல் அடிச்சுட்டு உங்க கூட்டம் வரும்போது தான் அடிச்சான். அப்ப எப்படி அவன் இது பண்ண போறான்? தெரியாதுன்னு சொல்லிட்டாரு சீமான். இதே மாதிரி தான் சொன்னாரு. அவன் என்னிடம் போட்டோ எடுத்துருக்கலாம், 50,000 பேர் நான் போட்டோ எடுக்கிறேன் ஒரு நாள், ஆன்லைன்ல இதுவாயிட்டான் அப்படின்னு தான் சொல்றாரு. நீங்க அந்த செய்தியெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சார். அதுக்கு எதுக்கும் எனக்கு சம்பந்தம் கிடையாது, கட்சிக்காரங்க அப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க, வேற தவறான நபர்கள் உள்ள புந்து அடிச்சிருப்பாங்க அப்படின்றது சொல்றது தானே. காங்கிரஸ் அலுவலகம் முற்றுகை அப்படின்ட்டு ஒரு போராட்டம் இப்ப இருக்காருல ராஜீவ்காந்தி, அவர் தலைமையில் தான் நடக்குது, இளைஞர் பாசறை சார்பா நடக்குது. இதுல சீமான் இருக்காரு, ஆனா வரல அந்த போராட்டத்துக்கு. திட்டத்துல இருக்கிறாரு, ஆனா வரல. ஆமா, இது நீங்க நல்லா கவனிங்க. போராட்டம் மவுண்ட் ரோட்ல இருந்து ஆரம்பிச்சு LIC பேக் சைடு இருக்கு. அதாவது காங்கிரஸ் ஆபீஸ்க்கு ஒரு 1000 மீட்டரு அது முன்னாடியே மடக்கிறாங்க, பேரிகார்ட்லாம் போட்டு. சரிங்களா, முடிஞ்சு போகுது. இதுல ஒரு 10-20 பசங்க வண்டி தாக்குறதுக்கு போறானுங்க. யாரு அவனை கைட் பண்ணது, எப்படி பண்ணதெல்லாம் தெரியல. அதுவும் என் மாவட்டம் தான். நாங்க அதோட நின்ட்டோம் அந்த பேரிகார்டோட. இவனுங்க போயிட்டு கல்லு விட்டு ஏதோ பண்றானுங்க காங்கிரஸ் ஆபீஸ்ல. இவனுங்க ஆரம்பிச்ச கெலாட்டால இந்த அம்மா போய் தேவையில்லாம மாட்டினாங்க. வீரலட்சுமி அப்ப கூட வராங்களா? நாங்க தான் முதல்ல ஆரம்பிச்சு முடிச்சிட்டோம். முடிச்சு எல்லாரும் அரெஸ்ட் பண்ணி கூட்டின்னு போயிட்டாங்க. இதுல ஒரு 20-30 பேர் வண்டி கலாட்டா பண்ணி இந்த அம்மா எங்களுக்கு அத்தது ஆர்ப்பாட்டம் நடத்தி உள்ள போறாங்களா,
இவங்க தலைமையில தான் அந்த இது நடக்குதுன்ற மாதிரி அது கேஸ் மாறிச்சு. அதனால அது அவ்வளவா தெரியல. ஓ, அதனால தப்பிச்சிட்டீங்க. ஆமா. ஆனா செஞ்சது நாம் தமிழர் பசங்க தான். ஆமா. இந்த மாதிரி அதுதான் இது ஏதோ தூண்டி விட்டு ஏதோ ஒண்ணு பண்றதுதான் சார். நல்ல அறிவாளியா இருக்கிற பசங்களை அவன் அறிவை வச்சு என்ன பயன்படுத்தலாம், கட்சிக்கு எப்படி வளர்ச்சி பயன்படுத்தலாம், அந்த எண்ணம்லாம் இல்லாம இவங்க இந்த பரபரப்பு இதுலயே இப்போ கட்சி வளருது. இப்ப எண்ணெய் சோதனை நடக்குது. இது சீமான் என்ன சொல்றாரு? இல்ல, பிஜேபியோட பி டீம்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. இப்ப பாரு, அவங்க நம்ம சோதனை பண்றான், அப்ப என்ன எதிரியா நினைக்கிறான், நான் பார்த்து பயப்படுறான், அதுல எனக்கு கெத்து தான், ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணுவோம், இப்படிதானே பேசுறாரு அவரு. பிஜேபி மத்தியில சூரபலத்தோட இருக்கக்கூடிய கட்சி. முதல்ல ஒரு கவுன்சிலர் கூட இல்ல, உன்னை பார்த்து அவரே ஏன் போயிட போறாங்க? நாம் தமிழர் என்பது ஒரு சித்தாந்த பின்னணி கொண்ட ஒரு கட்சி. அதுல உணர்வுபூர்வமான தொண்டர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் தங்களுடைய தலைவர்கள் மீது விசுவாசம் கொண்டவர்கள். இவங்களை மாற்ற முடியாது. இப்போ நீ என்ஐஏ சோதனை நடக்கும் போதே அப்படியே விஜயை கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு அறிவிக்க வைக்கிறாங்க. அவங்களுக்கு பின்னாடி யாரோ இருக்கிறாங்க. திட்டமிட்டு நாம் தமிழரை காலி செய்யணுங்கிறதுக்காக ஒரு நடிகர், அவருக்கு எந்த சித்தாந்தமும் கிடையாது. அப்போ அவர் பின்னாடி மக்கள் திரண்டாங்க அப்படின்னா ஆபத்து இல்லை, இவங்க பின்னாடி திரள்வது ஆபத்து. அப்போ இந்திய அரசே இவங்களை பார்த்து பயப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் அவர் அந்த வாய்ஜாலத்துல இதுக்கான கட்டமைப்பு வேற மாதிரி பண்றாரு. புரியுதுங்களா? நீங்க என்ன சொன்னாலும் அதுக்கு ஒரு எதிர்மறை கருத்து சீமான் வச்சிருப்பாரு. என்னை பார்த்து பயப்படுறாங்க, தேர்தல் ரிப்போர்ட் எடுத்திருப்பாங்க, 40 தொகுதியில நாம் தமிழர் கட்சி வர மாதிரி தான் இருந்தது, இதை எப்படியாவது முடக்கிறதுக்காக எங்களை பழிவாக்கும் நோக்கில் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பிஜேபி அவனுக்கான எதிரி யாருன்னு முடிவு பண்ணி அவன் சண்டை செய்யறான். திமுக தான் அவரோட எதிரின்ட்டு. இப்போ இவனுங்க மாட்டினானுங்க, இது தெரிஞ்சிச்சு. ஏதோ ஒரு வெடி மருந்தோட புரிஞ்சு போச்சு. எதனா எக்ஸ்ப்ளோர் பண்ற அளவுக்கு இவனுங்க வச்சிருந்தாங்கன்னா, முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா அது எப்படி இருந்திருக்கும்? கொலை செய்தவனோட கொலை செய்ய தூண்டுறவனு தான் தண்டனை தாசின்றாங்க. இப்ப இந்த பசங்கள் இந்த மனநிலை வரத்துக்கு எவன் காரணமா இருந்தான்? உன் பேச்சும் உன்னோட செயலும் தானே காரணமா இருக்கு. ஓகே, இப்போ சீமான் மற்றும் இதர தலைவர்களுடைய நாம் தமிழர் கட்சியில் உள்ள தலைவருடைய உரைகள், பேச்சுகள் இளைஞர்களை தவறான திசைக்கு தூண்டுகிறது என்பதுதான் நீங்க சொல்லியிருக்கிற சாரம். இதை நாம் தமிழர் கட்சியில் உள்ள இளைஞர்கள் பரிசீலிக்க வேண்டும், தலைவர்களும் பரிசீலிக்கணும். உங்களுடைய பேச்சு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கும் பொறுப்பு இருக்குது. பேச்சை பொறுப்பா பேசுங்க, கவனமா பேசுங்கன்றதான் நீங்க சொல்ல வரீங்க. இதையே ஒரு செய்தியாக நம்ம மக்களுக்கு சொல்லுவோம். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நேரிலே மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.